முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதி வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணைக்கு பிறகு மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி திட்டம் தீட்டிய வழக்கில் மேலும் 2 பேரை திருவள்ளிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அந்த கைது எண்ணிக்கை தற்போது 11ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கைதானவரில் 5 பேரை காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காவல் நிறைவடைகிறது. இன்று மாலை நீதிமன்றத்தில் அந்த 5 பேரையும் போலீசார் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இதற்கிடையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாமக்கல்லை சேர்ந்த டாக்டர் ராஜசேகர் மற்றும் சேதுராஜன் ஆகியோர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்களை 2 பேரையும் முதல் விசாரணைக்காக போலீசார் அழைத்தனர். விசாரணைக்கு பிறகு தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் டாக்டர் ராஜசேகரிடமிருந்து 56 லட்சமும் சேதுராஜனிடமிருந்து 14 லட்சமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதான 2 பேருமே ஏற்கனவே கைதாகி இருக்க நபர்களிடம் தொடர்பு இருந்ததும் இந்த சதித்திட்டம் தீட்டியதில் இவர்களுக்கும் பங்கு இருப்பதாக காவல்துறையினர் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கைது செய்யப்பட்ட 2 பேரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.